அப்போது இவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு முழுமையான ஆதரவை கொடுத்தவர்கள். அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு உள்நாட்டு பொருளாதார நிறுவனங்களையும் மறுசீரமைக்க முடியாது. உலகத்தோடு ஒன்றிணைக்க மேற்கொண்ட செயற்பாடுகளுக்கு இந்த ஜேவிபியினர் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள். நாட்டின் அபிவிருத்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டை அழிப்பதற்கு பங்களிப்பு செய்த குழு ஒன்று இப்பொழுது எங்களுக்கு சொல்கிறார்கள், அதுதான் சரி. சுருக்கமாக சொன்னால் இதுதான் பட்ஜெட். இவர்கள் மக்களுக்கு பொய் வாக்குறுதிகள் சொன்னார்கள். இவர்கள் மக்களை நெருக்கினார்கள். அது தவறுதானே? செய்ய முடியாத ஏராளமானவற்றை செய்ய முடியும் என்றார்கள். மக்கள் ஏமாந்து போனார்கள். அப்படி என்றால் நான் சொன்னது போல உண்மையை சொல்லி இருக்கலாம். நாங்கள் சொல்லவில்லையே. 2 லட்சம் வரைக்கும் தனிநபர் வருமானத்தை கொண்டு வர இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம், இந்த வருஷத்துக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் நாம பாக்குறோம். சமூக வலைதளங்கள்ல, செய்தி ஊடகங்கள்ல, அரசியல் பக்கமா, மக்கள் பக்கமா, தனிநபர் பக்கமா, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்படுது வரவு செலவு திட்டம் சம்பந்தமா. அதுக்கு பிறகு இப்போ வந்திருக்கிற டாலர் டாக்ஸ் சம்பந்தமா நேற்றிலிருந்து பெரிய அளவா பேசப்படுது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் பேசப்படுது. நாங்க மீண்டும் ஒரு முறை 3வது தடவையா சந்திக்கிறோம் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஹரிஷ் டி சில்வா அவர்களை மீண்டும் ஒரு சந்திக்கிறோம். வணக்கம். தேங்க்யூ. குமரி இந்த வரவு செலவு திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? வரவு செலவு திட்டம் பற்றி நான் சொன்னது, கிறிஸ்தவ பள்ளியில் இருக்கக்கூடிய ஃபாதர் ஒருவர் பிஹாரையில் பண ஊதியது போன்றதொரு வேலை என்று. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான், இப்போ பைபிளை பின்தொடருபவர் என்றால் பைபிளின் அடிப்படையில் தேவாலயத்தில் தான் பிரார்த்தனை செய்ய. அப்படி இல்லை என்றால் விகாரையில் என்றால் திரிபீடகம் அல்லது தம்மபதம் என்பனவற்றின் அடிப்படையில் தான் பிரித்தல்லது பண ஊதப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் 40 வருடங்களாக நாட்டை மாற்ற வேண்டும் என்கிற திசைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் 1980களில் கல்வி முறைமையினை கட்டமைக்கிற அதே நேரம் ஆங்கிலம் கற்பிப்பதற்காக முயற்சி செய்தோம். தரம் 3 ஆங்கிலம் கற்பிக்க அதிக அளவிலான பிரச்சனைகளுக்கான தீர்வாக நாங்கள் அதை பார்த்தோம். இதற்காக கொலை செய்து கொண்டார்கள். தனியார் கல்வியினை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றார்கள். அதற்கு பிறகு எல்லா வகையான திருத்தங்களுக்கும் எதிரான நிலையினை கையாண்டவர்கள் இவர்கள். அதற்கு பிறகு திறந்த பொருளாதார ஒப்பந்தத்தை கைச்சாத்திட விடவில்லை. உள்நாட்டு பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அனுமதிக்கவில்லை. அரசாங்க ஊழியர்களை அதிகரிக்க வேண்டுமே ஒழிய குறைக்க வேண்டும் என ஒருபோதும் சொன்னதில்லை. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாடு முன்னோக்கி செல்ல DS சேனநாயக்க முதல் எடுத்த முயற்சிகளை நிறுத்த மிகப்பெரிய பங்களிப்பு வழங்கிய அணியுன். DS சேனநாயකගේ ඉඳන් ගත්ත ප්‍රයත්න මේගොල්ලෝ ආවේ මැදක් හරියනේ නවත්තන්න බොහෝ ලොකු දායකත්වයක් දීපු කණ්ඩායමක්. உதாரணக் හැටියට මං කියන්නම් මේකට සම්බන්ධ දෙයක් නිසා. நல்லதொரு உதாரணமாக நான் சொல்கிறேன். இதனோடு தொடர்பு பட்டதால் இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்கிறேன். 2005 மஹிந்த ராஜபக்ஷவும் ரணில் விக்ரமசிங்கவும் தேர்தலில் போட்டியிட்டார். அப்போது இவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு முழுமையான ஆதரவை கொடுத்தவர்கள். அப்போது மஹிந்த ராஜபக்ஷ தேர்தலில் வென்றது 1,80,000 வாக்குகள். මුළු නොදන් ප්‍රොවින්ස් එකම ඡන්ද නැවැත්තුවා. නැත්නම් ඒ රනිල් වික්‍රමසිංහට එන්න තිබිච්ච ඡන්දනේ ඔක්කොම. ඒතර ඒ කොල්ලෝ නිසා තමයි முழு வடக்கு கிழக்கிலே வாக்களிப்பதற்கான அனுமதியினை வழங்க மறுத்திருந்தார்கள். 2005 இந்த 1,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ரணில் விக்ரமசிங்கவினை தோற்கடித்தவர்கள் இவர்கள். இதற்குரிய 2 காரணங்கள், அதாவது ஜெனீவா ஒப்பந்தம், அடுத்ததாக மற்றது எந்த வகையிலும் நாட்டின் அரசியல் கட்டமைப்பை மறுசீரமைப்பதற்காக இடம் தர மாட்டோம் என்றார்கள். අපි ජාතික ආර්ථිකයක් හදන්න ඕන කියලා. එතකොට මේ කාලයක් තිස්සේ ආර්ථිකය රිෆෝර්ම් කරලා ලිබරලයිස් කරලා ඩයිනමික් කරලා ලෝකෙට එකතු කරන්න ගිය වැඩේට මේ ඔය JVP එක විරුද්ධ. அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு உள்நாட்டு பொருளாதார நிறுவனங்களையும் மறுசீரமைக்க முடியாது. அந்த திறந்த பொருளாதாரம் என்பதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனை கொண்டு வர முடியாது. நாங்கள் தேசிய பொருளாதாரம் ஒன்றினை உருவாக்க வேண்டும் என்றார்கள். அப்போது பொருளாதாரத்தினை மறுசீரமைத்து மெருகூட்டி உலகத்தோடு ஒன்றிணைக்க மேற்கொண்ட செயற்பாடுகளுக்கு இந்த JVPயினர் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள். இப்போது அதை தான் நான் சொன்னேன். பைபிளை எடுத்துக்கொண்டு
கொண்டு வந்து விகாரையில் பிரசங்கம் செய்த மாதிரி என்று. ஏனென்றால் அவர்கள் நம்பாத ஒன்றை இப்போது வந்து செய்கிறார்கள். இதைதான் செய்ய வேண்டும். தனியார் மயப்படுத்த வேண்டும். இந்தியாவோடு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும். அரசாங்க ஊழியர்களை குறைக்க வேண்டும். இதை மறுசீரமைக்க வேண்டும். இப்படியெல்லாம் வேறு விடயங்கள் தான் சொல்கிறார்கள். நான் சொல்லிக் கொண்டு வந்தது சந்துரு, இந்த பயணத்தில் 70 வருடங்களாக இருந்தவர்கள் தவறிழைத்தவர்கள் என சொன்னதற்கு நான் சொல்ல போகவில்லை. எரித்தது கொன்றது என்பன பற்றி. அவை இங்கு தேவையும் இல்லை. இருந்தும் 50 ஆண்டுகளில் நாட்டின் அபிவிருத்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டை அழிப்பதற்கு பங்களிப்பு செய்த குழு ஒன்று இப்பொழுது எங்களுக்கு சொல்கிறார்கள் அதுதான் சரி. சுருக்கமாக சொன்னால் இதுதான் பட்ஜெட். ඔන්න බජට් එක කෙටියෙන් කිව්වනම් அவர்கள் சொன்னார்கள் சுகாதார சேவைக்கு சுகாதார உபகரணங்கள் மருத்துவ உபகரணங்களுக்கான வரியினை நீக்குவோம் என்று, பாடசாலை உபகரணங்களுக்கான வரியினை நீக்குவோம் என்றார். போசாக்கு உணவுகளின் மீதான வரியினை நீக்குவதாக சொன்னார்கள். இன்னும் ஏராளமானவற்றுக்கு வரி விலக்கு தருவதாக சொன்னார்கள். ஆனால் எந்த ஒரு வரியினையும் நீக்கவில்லை. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அரசாங்க ஊழியர்களினுடைய சம்பளத்தை அதிகரிப்போம் என்றார்கள். பின்னர் மக்களினுடைய வருமான மட்டத்தை 2 லட்சமாக அதிகரிப்போம் என்றார்கள். 2 லட்சம் வரை வருமான வரி செலுத்த தேவையில்லை என்றார்கள். இவை எல்லாவற்றையும் மாற்றுவோம் என்றுதான் IMF ஒப்பந்தத்தில் வந்தார்கள். දැන් මේ ඔක්කොම වෙනස් කරනවා කියලා තමයි IMF agreement එකේ ආවේ. ඊට පස්සේ චන්දන දවස් பின்னர் தேர்தலுக்கு 3 நாட்களுக்கு முன்னர் உங்களுக்கு நினைவிருக்கிறதா சந்துரு, ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார், நான் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறேன் ISP ஹோல்டர்ஸ் உடன் என்று. இதை மாற்றுவது மட்டுமல்ல, நான் நினைக்கல குறைந்தது ஒரு 5 நிமிடம் இது பற்றி பேசியிருப்பார்கள் என்றாவது அனுரகுமாரவின் அரசு. ගේ ආණ්ඩුව කිසිම දෙයක් කරන්න නැතුව எதுவுமே செய்யாமல் இருந்த மாதிரியே செய்தார். රනිල් වික්‍රමසිංහ ගිය පාර හදපු බජට් එක කිසිම වෙනසක් නැතුව ரணில் விக்ரமசிங்க கடந்த முறை தயாரித்த வரவு செலவு திட்டத்தை எந்த ஒரு மாற்றமும் செய்யாது வரப்போகிற வருடங்களுக்கு இவர்கள் முன்கொண்டு செல்கிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது சரியா? නෑ මෙහෙමයි ඔක දෙපැත්තක් තියෙනවා நான் இதை சொன்னபோது மக்கள் சொன்னார்கள் நான் ரணிலோடு சேரப்போகிறேன், UMPக்கு பாய போகிறேன் என்றெல்லாம். நினைவிருக்கிறது தானே? நான் சொன்னது இது எதுவும் அல்ல. நான் சொன்னது நாம் இந்த பாதையில் தான் போக வேண்டும். ஆனால் அந்த முறைமைக்குள் ஏராளமான மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்தது. மறுபக்கம் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது சரியா பிழையா என்பதற்கு மேலதிகமாக இவர்கள் மக்களை குழப்பமடைய செய்தார்கள். වෙනස්කම් කරන්න තියෙනවා. අනිත් පැත්තෙන් මට තියෙන ප්‍රශ්නේ මේක වැරදියකට හරිද වැරදි කියන එකට වඩා මේගොල්ලෝ මිනිස්සුන්ව ඩිසීව් කරානේ. මේගොල්ලෝ මිනිස්සුන්ට මුසාවාදා இவர்கள் மக்களுக்கு பொய் வாக்குறுதிகள் சொன்னார்கள். இவர்கள் மக்களை நெருக்கினார்கள். அது தவறுதானே? செய்ய முடியாத ஏராளமானவற்றை செய்ய முடியும் என்றார்கள். மக்கள் ஏமாந்து போனார்கள். அப்படி என்றால் நான் சொன்னது போல உண்மையை சொல்லி இருக்கலாம். நாங்கள் சொல்லவில்லையே 2 லட்சம் வரைக்கும் தனிநபர் வருமானத்தை கொண்டு வர முடியும் என்று. நான் சொல்லவில்லை. நான் சொன்னேன் செய்ய முடியாது என்று. மக்கள் சொன்னார்கள் ஹர்ஷவுக்கு முடியாது விட்டால் அனுரகுமாரவினுடைய குழுவினர் அதை செய்வார்கள் என்று. சஜித்துக்கு முடியாது, அனுரவுக்கு முடியும், நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் என்றார். அவர்கள் நடைமுறைக்கு சம்பந்தமில்லாத ஏராளமான விடயங்களை சொன்னார்கள். ஜென் ஜி மட்டுமல்ல, மிலேனியத்தவர்களுக்கும் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சாஃப்ட்வேர் செய்கிறீர்கள், யூடியூப் செய்கிறீர்கள், நீங்கள் தொழில்நுட்பத்தோடு இருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமான வசதிகளை தருவோம் என்று. இப்பொழுது எல்லாம் தலைகளாக போச்சு. கண்ணம் பழுக்க கொடுத்துட்டாங்க. මෙන්න බෝලේ අනිත් පැත්තට කන පැලෙනක இப்ப எல்லாரும் விமர்சிக்கிற, எல்லாரும் பேசுற ஒரு வரி முறைமை டொலர் டாக்ஸ். இந்த டொலர் டாக்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது, என்னென்ன பாதிப்புகள் இருக்கு? ඒගොල්ලෝ කිව්වේ ඡන්දයට කලින් අපි මේ ඔය இணையத்தினூடாக வெளிநாட்டு வருவாயை கொண்டு வருவோம், அவர்களை இன்னும் ஊக்குவிப்போம் என்று. சரி, அப்போது ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் அவர்கள் ஒரு யோசனையை முன்வைத்தார்கள். இவர்களுக்கு, அதாவது நிறுவனங்களுக்கு, தனிநபர்களுக்கு அல்ல, நிறுவனங்களுக்கு 30% நிறுவன வரியினை விதிக்க வேண்டும் என. நான் பொருளாதார குழுவின் தலைவர் என்ற வகையிலே கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தேன். මම චෑමන් ෆිනන්ස් කමිටි හැටියට දැඩිවම විරුද්ධ වුණා. நான் சொன்னேன், தயவு செய்து அதை செய்யாதீர்கள். ஏனென்றால் எங்களுக்கு தேவைப்படுவது பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை போன்ற பொருளாதார திட்டம் ஒன்றை உருவாக்க. அதனால் அதை மட்டும் செய்ய வேண்டாம் என்று. எனக்கு இது பற்றி நன்றாக தெரியும். அவர்கள் அது பற்றி IMFோடும் பேசினார்கள். பாராளுமன்ற நிதிக்குழுவில் இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது என்று. எப்படியானாலும் அது நடக்கவில்லை. 100க்கு 30, 5, 10 என எதுவுமே நடக்கவில்லை. அப்படி ஒரு வர்த்தமானியும் வெளியிடப்படவில்லை. இப்போது என்ன நடந்ததென்றால்,
அரசாங்கம் சொன்னது, நாங்கள் நிறுவனத்துக்கு 115% வரியை விதிக்கிறோம் என்று. வர்த்தமானியை பார்த்தால் நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, தனிநபர்களுக்கும் 15% வரி விதிக்கப்படுகிறது. ගැසට් එක ගැහුවහම කම්පනිස් වලට විතරක් නෙවෙයි ඉන්ඩිවිජුවල්ස් වලත් ගහලා 100%ක அப்போது இவர்கள் 180 பாகை மாறுபட்ட இடத்துக்குத்தான் இப்போது வந்திருக்கிறார்கள். சொன்னது ஒன்று, செய்வது வேறொன்று. කිව්වේ එකක් කරන්න තව එකක්. දැන් අපි හිතමුකෝ චන්දු YouTube කරලා ලෝකල් ලර්නින් එකක් තිබ්බා කියලා. சந்துரு, யூடியூப் செய்து உள்நாட்டு வருமானம் ஒன்று உங்களுக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொள். ரூபாயில் கிடைத்ததாக நாங்கள் வைத்துக்கொள். ஒரு தனிநபராக உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு செலவும் இருக்கிறது. அதை கழித்தால் பின்னர் உங்களுக்கு வரி விதிப்புக்குரிய வருமானம் ஒன்று இருக்கிறது. அந்த வரி விதிப்புக்கான வருமானத்தில் முதல் 1.8 மில்லியனுக்கு வருடாந்த வரி இல்லை. அதற்கு பின்னர் சில கட்டங்கள் இருக்கின்றன. 6%, அதே போல 12%. நிறைய பேர் பேசாத விடயம்தான் 12%. இது விதிக்கப்படுவதில்லை. 6க்கு பிறகு நேரடியாக 18%, அதன் பின்னர் 24%, அதற்கு பின்னர் 36%, அதற்கு பின்னர் மீதமுள்ள அனைத்துக்குமே வருமானத்தில் 36% வரி விதிக்கப்படும். ඊට පස්සේ ඉතුරු හැම එකටම ඒ මාජින් එක 36 වදිනවා. දැන් ඕක තමයි තියෙන්නේ. දැන් මේගොල්ලෝ කියන්නේ இப்போது இவர்கள் சொல்வது குறித்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சந்துருவுக்கு யூடியூபினூடாக அமெரிக்க டாலரிலே ஒரு வருமானம் இருக்கிறது என்று. அப்போது நாங்கள் அதை வேறு வருமானம் என்ற வகையில் கணக்கிடுவோம். வேறு வருமானமாக போட்டு அதில் நாங்கள் ஒரு 10,000 அமெரிக்க டாலர் வருமானமாக வருவதாக எடுத்துக்கொண்டால் அந்த $10,000 ஒரு வங்கி ஊடாகத்தான் இலங்கைக்குள் கொண்டு வரவன். இப்போது இங்கே 2 இருக்கிறது. உள்நாட்டு வருமானமும் இருக்கிறது, வெளிநாட்டு வருவாயும் இருக்கிறது. இந்த இரண்டின் கூட்டுத்தொகையில் 1.8 மில்லியன் முதலில் ஒதுக்கப்படும். එකතුවෙන් 1.8 மில்லியன் ඉස්සලා අයින් වෙනවා. அப்படின்னா 2 வருமானத்தையும் ஒன்றா தான் சேர்த்து பார்க்க போறாங்க. දෙකම එකතු වෙනවා 1.8 மில்லியன் අයින් වෙනවා. அதன் போது அமெரிக்க டாலர் வருமானத்துக்கு விதிக்கப்படுவது 15% வரி, உள்நாட்டு வருமானத்திற்கு 18%. அமெரிக்க டாலரில் வரும் முழு வருமானத்திற்கும் 15% வரி விதிக்கப்படும். அதே நேரம் உள்நாட்டு வருமானத்தின் அடுத்த கட்டத்துக்கு 24%. அதனைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த கட்டத்துக்கு 30% வரவிடப்படும். பின்னர் 36%. இதில் உள்நாட்டு வருவாய்க்கு 36% வரி விதிக்கப்படுகிற அதே நேரத்திலே வெளிநாட்டு வருவாய்க்கு 15% வரை வரி அறவிடப்படுகிறது. ඊළඟට 30, ඊළඟට 36. ඒතර ලෝකල් ස්ට්‍රීම් එකට up to 36 මාජින් එකට වදිනවා. ෆොරෙන් ඉන්කම් එකට up to 15% වදිනවා. ඒතර ඕක තමයි මට පේන්නේ ওই විදිහට තමයි ඕක இம்ப்ளிமெண்ட் වෙන්නේ. எனக்கு தோன்றுகிற வகையில் இவ்வாறாகத்தான் இது நடைமுறைப்படுத்தப்படும். அப்போது யாருக்காவது தர்க்கம் பண்ண முடியும். 15% என்பது அவ்வளவு பெரிய தொகை இல்லையே. மற்ற பக்கத்தில் 36% வரைக்கும் உள்நாட்டு வருமானத்துக்கான வரி விதிக்கப்படுவதால் 15% என்பது சாதாரண தொகை என்று. அதுவும் தேவையில்லாத வாதமல்ல. மற்ற பக்கத்தில் கேட்கலாம், இப்போது எங்களை ஊக்குவிப்பதாகத்தானே சொன்னீர்கள், இப்போது இந்த ஊக்குவிப்பு இல்லாமல் போகுமே என ஒரு சிலர் வாதிப்பார். அப்போது 2 விடயங்கள் நடக்க இடம் இருக்கிறது. ஒன்று, யூடியூபர்ஸ்கள் தீர்மானம் எடுக்கலாம், உள்நாட்டு வங்கிக்கு பணம் கிடைத்தால் தான் இந்த சிக்கல். ஆகவே தன்னோட பெயரில் வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு இதனை அனுப்புங்கள், அதனூடாக அந்த பணத்தினை தாங்கள் வரி விதிப்பின்றி பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு தெரிந்து யூடியூப்ல பணம் பெற அக்கவுண்ட் நம்பரை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ඊට පස්සේ එතනට ගිහලා ඕන එක උண்டிයල් කරලා அங்கிருந்து அதனை உண்டியலாக்கி அனுப்ப முடியுமே சந்திரன். உண்டியல் பற்றி சொல்கிற போது அன்று எங்கள் நிதிக்குழுவில் இது தொடர்பாக கேட்டோம். மத்திய வங்கியினர் தெரிவித்தார்கள், உண்டியல் முறைமை சட்டவிரோதமானது அல்ல என்றும், ஒரே பிரச்சனை அவை பதிவு செய்யப்படவில்லை என்பது மாத்திரமே இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்று. அவர்களுக்கு உண்டியல் முறையின் ஊடாக இங்கு எவ்வளவு பணம் வருகிறது என்பது தெரியாது. இதனூடாக என்ன நடக்கும் என்றால், මේගොල්ලෝ ඩුබායි වල හරි සිංගප්පූර් වල හරි මේ සල්ලි නැවත්තලා උන්ඩියල් කරලා ලංකාවට ආවොත් இவர்கள் பணத்தை துபாய் அல்லது சிங்கப்பூரில் நிறுத்தி உண்டியல் முறைமையில் இலங்கைக்கு கொண்டு வந்தால் அப்போது அந்த வரி அறவே கிடைக்காது. ஒரு பக்கம் இலங்கைக்குள் பணம் வருவது குறைக்கப்படுகிறது, அடுத்தது இலங்கையிலிருந்து இவ்வாறான வருவாய் மூலங்கள் இல்லாது போகும். சிலர் சொல்கிறார்கள் இது சாதாரண வரிதானே என்று. இந்த இரண்டுக்கும் இடையில்தான் இதன் சமாந்தர தன்மை காணப்படுகிறது. හැබැයි අනිත් පැත්තෙන් ආගියුමන්ට් එක තමයි මේක එච්චර ලොකු බද්දක් නෙමෙයි නේද, මේක ගෙවුවහම මොකද වෙන්නේ කියන එක. ඉතින් ඔන්න ඔය දෙක අතර තමයි බැලන්ස් එකක් තියෙන්නේ. හැබැයි මම සෝෂල් මීඩියා වල දකින්නේ
මේ මාලිමාවේ කට්ටියට කුඩු පට්ටන් වෙන්න මං හිතන්නේ මේ ඒගොල්ලන්ට සෝෂල් මීඩියා වලින් ඇටැක් කරනවා. இருந்தும் நான் சமூக வலைத்தளங்களில் பார்க்கிறேன் இந்த திசை காட்டியினருக்கு எதிராக எழும்ப முடியாத அளவுக்கு எதிர்ப்புகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் தான் அவர்கள் நாங்கள் சொல்வது போல உண்மையை பேசவில்லையே. இப்போ நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு 1 லட்சத்துக்கே வரி விதிக்க வேண்டி வரும் என்று, 2 லட்சம் வரை போக முடியாது என்றும், 1 to 1.5 லட்சம் வரைக்கும் நான் பரிந்துரைத்தது 1% வரி, 50,000க்கு 1% வரி என்பது 500 ரூபாய். சரி, 1.5 லட்சம் வரைக்கும் 500 ரூபாய் வரி செலுத்த முடியாது என்று நீங்கள் சொல்ல போவதில்லையே சந்திரு. அப்போ எனக்கும் என்ன நடக்கும் என்றால் 80,000 சம்பாதிப்பவர்களும் என்னுடைய பட்டியலில் இருக்கிறார்கள். அவர்கள் பிற்காலத்திலாவது பணம் சம்பாதிப்பவர்களாக இருந்தால் வரி இலக்கம் ஒன்று இருக்கிறது, தகவல்களை பெற்றுக்கொள்ள அது சிறந்த வழியாக இருக்கும். இவர்கள் என்ன செய்தார்கள், எல்லோரையும் அதிலிருந்து நீக்கிவிட்டார்கள். இன்னொரு விடை, இப்ப பாருங்க, அந்த பக்கம் கசினோ ஒன்று இருக்கிறது. இந்த எல்லா கசினோவிலும் ஆன்லைன் கசினோக்கள் இருக்கின்றன. நான் இந்த நிதிக்குழுவில் 1.5-2 வருடமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்படி இவற்றில் ஒன்றுக்கேனும் வரி இல்லையே என்று. මේ එකකටවත් ටැක්ස් නෑනේ. பங்குச்சந்தையில வர வருமானத்துக்கு வரி இருக்கா? නෑනේ. ඒකේ ස්ටොක් මාකට් එකේ பங்குச்சந்தையில் மூலதன அதிகரிப்புக்கு வரி இல்லை. ඔනේ ඒක තමයි. ඒකට ගහුවේ නැත්නම් அதுதான், அதற்கு வரி விலக்கு வழங்கப்பட்டதே அது குறைவடையும் என்பதால் தான். மற்றது சில நிறுவனங்களுக்கு வரி விலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 25 வருடங்களுக்கு 1% செலுத்த வேண்டியதில்லை. அவர்களுக்கு ஒரு பக்கத்தில் வரி விலக்கு வழங்கப்படுகிறது. ඉතින් එහෙම එක අතකින් ලොකු කොම්පැනි වලට අවුරුදු 25-30 ටැක්ස් සතයක් ගෙවන්න ඕනේ. மறுபக்கத்தில் சிறு நடுத்தர சுதந்திர தொழில் முனைவோருக்கு வரி விதிக்கப்படுகிறது. முன்னர் ரணில் விக்ரமசிங்க 30-15% கொண்டு வருவேன் என்றதும் பெருநிறுவனங்களுக்காக மட்டும்தானே. இவர்கள் அதற்கு மேலே போய் ரணில் விக்ரமசிங்கவினை விடவும் ரொம்பவும் மேலே போய்விட்டார். මේගොල්ලෝ ඊට එහාට ගිහිලා, ඒ කියන්නේ රනිල් වික්‍රමසිංහටත් වඩා එහාට ගිහිල්ලා මේගොල්ලෝ. ඒ කියන්නේ අපිව පහු කරගෙන ගොඩක් ඉස්සරහට எங்களையும் தாண்டி ரொம்பவும் முன்னுக்கு போய்விட்டார்கள். தனிநபர்களையும் இதற்குள் கொண்டு வருகிற நிலைமைக்கு இது இப்போது வந்து நிற்கிறது. அண்மை நாட்களா இன்னொரு விஷயம் பேசப்பட்டது. கொழும்பு மாவட்டத்துக்குரிய தலைவர் பதவி உங்களுக்கு கிடைக்க இருந்தது, ஆனால் கிடைக்கல. அது தொடர்பான பல விமர்சனங்கள், பலதரப்பட்ட கருத்துக்கள் பார்க்க கிடைத்தது. என்ன நடந்தது? அது இப்படித்தான். அது பற்றி நான் வெளியில் பேச விருப்பமில்லை. ஏனென்றால் எங்களது கட்சியில் உள்ளவர்களே அது பற்றி வெவ்வேறு வரைவிலக்கணங்களை வழங்கியிருந்தார்கள். கடந்த நாட்களில் நான் பார்த்தேன், எங்களின் உறுப்பினர் ஒருவர் கடந்த வாரத்தில் இதுதான் காரணம் அதுதான் காரணம் என்று சொல்வதையெல்லாம் உள்ளக விடயம் என்பதால் சன்று நான் அது பற்றி வெளியில் பேச விருப்பமில்லை. ஏனென்றால் நான் ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் தானே. எங்களது கட்சிக்குள்ளே இவற்றை தீர்த்து கொள்ள முடியுமாக இருந்தால் நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து. හොඳයි කියන එක තමයි මගේ අදහස. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உங்களுடைய கட்சியில இணைந்து கொள்வதாக பேசப்படுது. රනිල් වික්‍රමසිංහ නෙමෙයි, මං හිතන්නේ අපේ ග්‍රවුන්ඩ් එකේ ලොකු ඕනකමක් තියෙනවා. ரணில் விக்ரமசிங்க அல்ல, எங்களது கட்சிக்கு மிகப்பெரிய தேவைப்பாடு ஒன்றுள்ளது. யூஎன்பி தானே எஸ்ஜேபியினுடைய பிறப்பிடம். ஆக இவை இரண்டுக்கும் இடையில் ஏதாவது ஒரு இணைப்பு இருந்தால் நல்லது என்று எல்லோரும் போல் அடிமட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அதை செய்ய வேண்டுமாக இருந்தால் இங்கே 2 தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 தலைவர்களும் இப்படி ஓரிடத்தில் சந்தித்து நேருக்கு நேராக பேசி தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும். நாங்கள் குழு ஒன்றை அமைத்தோம். அந்த பக்கமும் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அது பற்றி ஏராளமானவர்கள் விமர்சித்தார்கள். ஒரு சிலர் விலகிச் சென்றார்கள். நான் நினைக்கிறேன் சஜித், ரணில் இருவருமே வயதில் மூத்த, அரசியல் ஞானம் உள்ள, பக்குவமடைந்த அரசியல்வாதிகள் தான். இவர்களுக்கு பேசி என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து பின்னர் கட்சியினருக்கு தெரிவிக்க வேண்டும். நாங்கள் இதைத்தான் செய்ய போகிறோம் என்று. சிலர் சொல்கிறார்கள் எக்ஸ் இருந்தால் எங்களுக்கு முடியாது என்று, வை இருந்தால் எங்களுக்கு முடியாது என்கிறார்கள் ஒரு சிலர். அது 2 பக்கமும் இருக்கிறது. அப்படியானால் அதனை அந்த மட்டத்தில் தீர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். එහෙමනම් ඒක ඒ ලෙවල් එකට ගිහිල්ලා ඉස්සර ගන්න ඕන. ரணில் விக்ரமசிங்கே திரும்ப ஒரு தடவை பாராளுமன்றத்துக்கு போவாரா? නෑ, මං හිතන්නේ රනිල් වික්‍රමසිංහ හිටපු ජනාධිපතිතුමාට ආයෙත් අවස්ථාවක් තියෙයි කියලා. මොකද කවුරු හරි ඉල්ලාන්ස් වෙන්න එපා. நான் நினைக்கவில்லை ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்கு மீள வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்று. ஏனென்றால் சிலிண்டரிலிருந்து பாராளுமன்றத்துக்கு வந்தவர்களில் யாராவது ஒருவர் ராஜினாமா செய்ய வேண்டுமே. ஒன்று ரவி, இல்லை என்றால் ஃபைசர் வெளியேற வேண்டும். அதனால் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் யார் வெளியேறுகிறார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.